Good morning students. 12th Maths Chapter 2 Complex Numbers. Exercise 2.3 Question number 1. If Z1 equal to 1 minus 3i, comma, Z2 equal to minus 4i and Z3 equal to 5, show that first one Z1 plus Z2 plus Z3 equal to Z1 plus of Z2 plus Z3. Second one Z1 into Z2 into Z3 equal to Z1 into Z2 into Z3. ஓகேவா? சரி, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தாங்க. Z1 கொடுத்துருக்காங்க, Z2 இருக்குது, Z3 இருக்குது. இந்த 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க இந்த ரெண்டு சப்டிவிஷனையும் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் எடுத்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன சரிங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இந்த லெஃப்ட் சைடு கவனிக்கிறீங்க, இதோட ஆன்சரும் ரைட் சைடில் இருக்குல்ல, இதனுடைய ஆன்சரும் ஈக்குவலாக வரணும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் வந்து பார்க்குறேன். அதில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னு பாருங்களேன். Z1 ப்ளஸ் Z2 இருக்குது ப்ராக்கெட்டில். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ Z1 ப்ளஸ் Z2, ஓகேவா? Z1 ப்ளஸ் Z2, சரி, ஈக்குவல் டு உங்களுக்கு Z1 இருக்குது இல்லையா, 1 minus 3i. நெக்ஸ்ட்டு Z2 அப்படின்னு இருக்குது. Z2 பாருங்கள் மைனஸ் 4iன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4i மைனஸ் 4i ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். அப்போ ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 ரியல் பார்ட் அது மட்டும் தான் இருக்குது. இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3i மைனஸ் 4i. அப்போ ரெண்டும் ஒரே சைனில் இருக்கிறதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 7i. சரி, இந்த ப்ராக்கெட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டேன். Z1 ப்ளஸ் Z2 1 மைனஸ் 7i அப்படின்னு கிடச்சிச்சா? ஓகே, அடுத்து இப்போ எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறேன். Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு இந்த Z1 ப்ளஸ் Z2 இருக்குல்ல, அதை மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 1 மைனஸ் 7i. ஓகே, அது கூட Z3 ஆடிங்கில் இருக்குது. அப்போ Z3க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5. அப்படியே ஜஸ்ட்டு ப்ளஸ் 5 அப்படின்னு போட்டுருங்க. அப்போ ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணிக்கலாமா? 1 ரியல் பார்ட்டு 5 ரியல் பார்ட்டு. அப்போ 1 ப்ளஸ் 5 6 ஆகிடுமா? இமேஜினரி பார்ட்னா மைனஸ் 7i மட்டும்தான். அப்போது மைனஸ் 7i. சரி, அப்போ எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் வருதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், Z1 ப்ளஸ் ஆஃப் Z2 ப்ளஸ் Z3. ஸோ நான் எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். அப்போ Z2 ப்ளஸ் Z3 ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு, அப்போ செகண்டு நம்பர் Z2ன்னு எவ்வளோ? மைனஸ் 4i. Z3 5. ஓகேவா? அப்போ Z2 ப்ளஸ் Z3ன்றது மைனஸ் 4i ப்ளஸ் 5. அவ்வளோதான். ஒரு ரியல் பார்ட்டு ஒரு இமேஜினரி பார்ட்டு தான் இருக்குது. அதனால் இதை அப்படியே விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபுல் ஆர்ஹெச்எஸ் போட்டுடலாமா? Z1 ப்ளஸ் ஆஃப் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு Z1 ஃபஸ்ட் எடுத்துன்னு இருக்குது, அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 மைனஸ் 3i. அடுத்து ப்ராக்கெட்டில் Z2 ப்ளஸ் Z3 இருக்கா, இந்த மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் 4i ப்ளஸ் 5. ஓகேவா? ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ரியல் பார்ட்டு உங்கள் 1 இருக்குது, அங்கே 5 இருக்கா, 2 ஆட் பண்ணிக்கிட்டால் 6. இமேஜினரி பார்ட்டு பாருங்கள், மைனஸ் 3i மைனஸ் 4i. அப்போ 2 ஆட் ஆகும், மைனஸ் 7i. ஓகேவா? ரைட். அப்போது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஆர்ஹெச்எஸ்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம்.
இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இந்த ஃபுல் எல்ஹெச்எஸை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் ஆர்ஹெச்எஸ் இருக்குல்ல அது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுங்க. இந்த ரெண்டும் எப்படி இருக்குது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். 6 - 7i இதுவும் 6 - 7i கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. அப்போது ஃப்ரம் 1 and 2 இந்த மாதிரி 1 போட்டு ரவுண்ட் போட்டால் ஈக்குவேஷன் அர்த்தம். வெறும் 1 போட்டால் அது 1 தான். அந்த ரவுண்ட் போடும்போது அது ஈக்குவேஷன் இண்டிகேட் பண்ணும். நீங்கள் வந்து வேர்டிங் எழுத வேணாம். அப்போ அதனால தான் ரவுண்ட் போடுறோம். ஏன் ரவுண்ட் போடுறோன்னா ஈக்குவேஷனுக்காக. அண்டு 2 ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இந்த ரிசல்ட் ரெண்டு ஈக்குவல் தானே. ஸோ Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 equal to Z1 plus of Z2 plus Z3. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சரி, இப்போ ஃபஸ்ட் பார்ட்டு முடிச்சிட்டோம். இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அடிஷனில். அதே போல் மல்டிப்ளிகேஷனில் இருக்கு பாருங்கள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதை செக் பண்ணலாம். சப்டிவிஷன் 2 அதை எடுத்துங்க. அதையும் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். அதில் எல்ஹெச்எஸில் Z1 Z2 தான் ப்ராக்கெட்டில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா. நவ் Z1 இன்ட்டு Z2 ஓகேவா. சரி, Z1 இன்ட்டு Z2ன்னு என்னது மல்டிப்ளையில் இருக்குது. ஏற்கனவே அடிஷனு, இது மல்டிப்ளை ப்ராப்பர்ட்டி, அதனால் ஈக்குவல் டு. அப்போ Z1 எடுத்துடுங்க 1 - 3i இன்ட்டு Z2 அது பாருங்கள் -4i. ஓகே, ஈக்குவல் டு. இப்போ கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது 1 - 3i ரெண்டு டேர்ம் காம்பவுண்டிங்கில் இருக்குது. இது ஒரே டேர்ம் தான். அப்போ 1 எடுத்துக்கிட்டு இந்த -4i கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 × -4i -4i ஓகேவா. அடுத்து -3i இன்ட்டு -4i இதை மல்டிப்ளை பண்ணலாமா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 × 4 12 ஓகேவா. i × i ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு -4i அப்படியே போட்டுடலாம். இங்கே i ஸ்கொயர் இருக்குல்ல அதோட வேல்யூ -1. -1 × 12 -12. சரி, இப்போ Z1 இன்ட்டு Z2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திரும்ப எல்ஹெச்எஸை கம்ப்ளீட்டடாக பார்க்கலாம். Z1 Z2 இன்ட்டு Z3. அப்போ அதை ஃபுல்லும் கண்டுபிடிங்க. எல்ஹெச்எஸ் Z1 Z2 இன்ட்டு Z3 சரியா. ஈக்குவல் டு Z1 இன்ட்டு Z2 இதை தான் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். -4i -12 -4i -12 இன்ட்டு Z3 இருக்கா அதை சப்ஸ்டிட் பண்ணிங்க. அது Z3 5 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இது அதேமாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். வெளியில் 5ன்னு ஒரே நம்பர் தான் இருக்குது. அப்போ 5 × 4 -20 5 × -4 -20 அங்கே i இருக்குது. ஸோ i வந்துடும். 5 × 12 60யா. ஸோ -60. ஓகே, இது வந்து ஃபுல் எல்ஹெச்எஸ். அப்போ இது வந்து ரிசல்ட்டு காலம். அதனால் இதை ஆர்டராக எழுதிக்கலாம். என்ன ரிசல்ட்டு காலம்னா ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் வர்ற மாதிரி -60, இமேஜினரி பார்ட் -20i. சார் இதை நீங்கள் ஆர்டராக எழுதலை சார் Z1 Z2 அப்படின்னு கேட்கலாம். இது பிரச்சனை இல்லை, ஏன்னா இது எல்ஹெச்எஸ்னுடைய ஆன்சர் ரிசல்ட்டு. அதனால் எல்ஹெச்எஸ் ஆன்சர் ரிசல்ட் வரதில் ஆர்டராக எழுதிங்க ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டுன்னு. சரி, எல்ஹெச்எஸ் முடிஞ்சது. அடுத்து ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். Z1 இன்ட்டு Z2 Z3 இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறது. இப்போ Z2ம் Z3யும் அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். Z2 இன்ட்டு Z3 ஈக்குவல் டு Z2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -4i இன்ட்டு Z3 அது 5 தான். அப்போ ஈக்குவல் டு ரொம்ப சிம்பிள், ரெண்டே நம்பர் தான். 5 × 4 20 அது மைனஸ் இருக்கிறதுல -20 போட்டுடலாம். அங்கே i போட்டுடலாம். இது சிம்பிளாக முடிஞ்சுது. அடுத்தது ஃபுல் ஆர்ஹெச்எஸ் போட போகிறேன். அது பாருங்கள். Z1
into Z2 into Z3 ஓகேவா ஈக்குவல் டு இங்கே Z1 இருக்கா Z1 என்னது 1 minus 3i Z2 into Z3 இந்த மேலே பாருங்க minus 20i சரி இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க 1 into minus 20 ஸோ minus 20i அடுத்து minus 3i into minus 20i minus into minus plus ஆகிடும் நம்பர் பாருங்கள் 3 into 20 60 ஆகிடும் I into I ஸ்கொயர் ஓகேவா ஈக்குவல் டு இப்போது இதில் மைனஸ் 20iன்றது இமேஜினரி பார்ட்டை ஆர்டர் படி நான் எழுதுறதில்ல லாஸ்ட்டாக எழுதிக்கிறேன் minus 20i இதை கவனிங்க I ஸ்கொயர் இருக்குது இது -1 -1 into 60 -60 இதை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன் ரியல் இமேஜினரி வர மாதிரி ஏன்னா இது ஆர்ஹெச்எஸ்ஸு அதனால் சரி இதுலேயும் நீங்கள் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் இதுதான் ஃபுல் எல்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 இது ஃபுல் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 இதுலேயும் 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணலாமா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 அந்த வேர்டு எழுதுறதுக்கு போல தான் ரவுண்ட் போட்டுடுறோம் இந்த ரிசல்ட் அப்படியே எடுத்துங்க Z1 into Z2 into Z3 equal to Z1 into Z2 into Z3 இது மாதிரி இந்த ரிசல்ட்டை எடுத்து எழுதணும் இல்லைனா மார்க் குறைச்சிருவாங்க சில பேர் வந்து ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் அப்படின்லாம் எழுதுவாங்க அவங்களுக்கு தேவை மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எழுதுறீங்களான்றது தான் பார்ப்பாங்க ஸோ அவ்வளோதாங்க இல்லை வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி அப்போ மொதல் கேஸ் வந்து அடிஷனை பேஸ் பண்ணி செகண்ட் கேஸை மல்டிப்ளை பேஸ் பண்ணி இதுக்கு பேர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோதாங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள் தேங்க்யூ